பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது அதிகாரம். இந்த 23வது அதிகாரம் எல்லா ஆண்டவரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மனப்பாடமாக தெரிகிற சங்கீதம். அதனால அதனுடைய கடைசி வசனத்தை நம்ம வாசித்து சற்று நேரம் நம்ம தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். பாருங்க, இங்க என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை எழுதி கடைசி அந்த வசனத்தில் இப்படி சொல்றார் பாருங்க, என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம். ஒரு மனிதன் ஜீவனுள்ள காலமெல்லாம் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஒரு மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழுகிற காலமெல்லாம் பல நன்மைகளை பெற்று, ஆசீர்வாதங்களை பெற்று, மேன்மையை பெற்று வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இங்கேயும் தாவீது ராஜா இப்படி சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம். பாருங்க, அவருடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் என்று சொல்லுகிறார். முதலாவது நன்மை. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்களாயிருக்கிற உங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் நன்மையைத்தான் செய்வார். அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல. இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஆண்டவரை தேடி வந்து கொண்டிருக்கிறீர்கள், வருகிறார்கள். இன்னும் ஒவ்வொரு நாளும் அநேக ஜனங்கள் இயேசுவை தேடி வருகிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு நன்றாக தெரியும், ஆண்டவர்கள் ஏதோ நன்மைகளை செய்கிறார். நீங்க என்னென்ன நன்மைகளை ஆண்டவரிடத்தில் கேட்கிறீர்களோ அந்த நன்மைகளை அநேகருக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். அதனால இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஆண்டவரை தேடி வருகிறதை நம்ம இங்க பார்க்க முடியும். இந்த தாவீது ராஜா எவ்வளவு ஒரு உயர்ந்தவராக இருக்கலாம், உயர்ந்தவர் இல்லையா? அவர் ஒரு ராஜா. அந்த ராஜா சொல்றாரு, இந்த உலகத்தில் இருக்கிற நன்மை அல்ல, இந்த உலகத்தில் நிறைய நன்மைகள் மனிதர்கள் தேடி போகிறார்கள். ஆனால் அவர் சொல்றாரு, நன்மை அடுத்து கிருபை. ஆண்டவர் நமக்கு நன்மையும் தர வேண்டும், அவருடைய கிருபை நமக்கு இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக நன்மைகளை செய்வார். இத்தனை காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாமோ தீமையான காரியங்கள், தீமையான செயல்கள் நடந்து கொண்டிருந்திருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை செய்வார். ஒருவேளை மனிதர்கள் உங்களுக்கு தீமை செய்து கொண்டிருக்கலாம், உலகம் உங்களுக்கு தீமை செய்து கொண்டிருக்கலாம், நீங்கள் பணி செய்கிற அந்த பணித்தளத்தில் உங்களுக்கு மனிதர்கள் தீமைகள் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், நாங்கள் ஆராதிக்கிற இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாய் அவர் இருக்கிறார். அவரை தேடி வாருங்கள், அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், பாருங்க, நன்மையும். நன்மைக்காகத்தான் மனுஷன் ஓடுறான் இல்லையா? நன்மை வேணும், நன்மை வேணும்னு தான் ஓடுறாங்க. ஆனா இங்கே தாவீது கண்டுபிடிச்சது என்னன்னா, உலகத்தில் இருக்கிற எதுவுமே நன்மை இல்லையா, ஆண்டவரையும் கூட இருந்தா அதுதான் நன்மைன்னு நினைச்சு அவர் சொல்லாரு, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மைகள் மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நம்மை தொடரும், என்னை தொடரும் அப்படி என்று சொல்லுகிறார். பின்னாடி அந்த நன்மைகள் வரும். நம்ம ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரை ஆராதிங்க, ஆண்டவரை துதிங்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க. உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் தானாக வரும். நன்மையை தேடி தேடி ஓடுகிறதுனால நன்மை வருகிறதுக்கு பதிலாக பல தீமைகளைத்தான் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நன்மையை தேடி தேடி ஓடாதுங்க.
ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் கூட எங்க போனா நன்மை கிடைக்கும், யாருகிட்ட போனா ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு சொல்லி ஓடுறாங்க. அப்படி ஓடக்கூடாது. ஏதாவது ஒரு விசுவாசிகளா இருந்தாலும் நீங்க எங்க போனா நன்மை கிடைக்கும், எங்க போனா நன்மை கிடைக்கும்னு ஓடாதுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்தால், அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகளையும் கர்த்தரே நன்மையாக மாற்றுவார். அல்லேலூயா. என்னென்ன தீமை இருக்குதோ, என்ன தீமைகள் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறதோ, அவைகள் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலே முடியும். ஆமென். அவரால் முடியும். அடுத்து பாருங்க, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லுகிறார். அந்த ஸ்தோத்திரம் தாவீதை தொடரும் என்று சொல்லுகிறார். இப்ப அடுத்து சொல்றார் பாருங்க, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்து இருப்பேன். இவர் சொல்றாரு, ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்தில் வாழும்போது எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தராகிய ஆண்டவர் தருகிறார். இப்ப பாருங்க, இந்த உலகத்துல ஒரு பெரிய அரண்மனை கட்டி வாழ்ந்த இந்த தாவீது ராஜா சொல்றாரு, நம்ம எல்லாரும் சொல்லியிருப்போம், நான் இந்த ஊர்ல செட்டில் ஆயிட்டேங்க, இதுதாங்க என்னுடைய ஊர், இதுதாங்க என்னுடைய வீடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நிறைய பேர் செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. இந்த உலகத்தில் எந்த மனிதனும் செட்டில் ஆக முடியவே முடியாது. இது குறுகிய கால வாழ்க்கை. ஆனால் இங்கே இவர் சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, நான் என்னுடைய அரண்மனையிலே நிலைத்திருக்க மாட்டேன். நான் இன்றைக்கு கட்டி வைத்திருக்கிற அந்த கோடி கணக்காக செலவிட்டு கட்டி வைத்திருக்கிற அந்த வீட்டிலே நான் என்ன மாட்டேன், நிலைத்து இருக்க மாட்டேன். இந்த உணர்வு எந்த மனிதனுக்கு வருகிறதோ, அந்த மனிதன் உண்மையான தெய்வத்தை, உண்மையான ஆண்டவரை வழிபட ஆரம்பிப்பார்கள். ஆமென். இந்த உலகத்தில் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் கட்டி வைத்திருக்கிற அரண்மனையில, நான் கட்டி வைத்திருக்கிற வீட்டுல, நான் கட்டி வைத்திருக்கிறதான அந்த பெரிய பங்களாவில் நான் இங்கேதான் குடியிருக்க போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம இருக்கிறோம். தாவீது ராஜாவுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இல்லைங்க. நல்லா கவனமாய் கேளுங்க. தாவீது ராஜாவுக்கும் பெரிய அரண்மனை இருந்தது. ஸ்தோத்திரம். அவர் தான் பெரிய அரண்மனையை முதல்ல கட்டி இருந்திருக்கலாம், ராஜ அரண்மனைய. இந்த ராஜ அரண்மனையை கட்டின தாவீது ராஜா என்ன சொல்றார் தெரியுமா? நான் என்னுடைய அரண்மனையில குடியிருக்கிறத விரும்பல, என்னுடைய அரண்மனையெல்லாம் சும்மா, இந்த அரண்மனையை விட கர்த்தர் எனக்காக ஒரு வீட்டை கட்டி வைத்திருக்கிறார், அந்த வீட்டில தான் நான் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் என்கிற ஒரு வெளிப்பாடு தாவீது ராஜாவுக்கு கிடைத்தது. இந்த வெளிப்பாடு எந்த மனிதர்களுக்கு கிடைக்கிறதோ, இந்த வெளிப்பாடு எந்த மனுஷனுக்கு கிடைக்கிறதோ, அந்த மனிதர்கள் கர்த்தருடைய சமூகத்தை தேடுவார்கள், அந்த மனிதர்கள் கர்த்தரை ஆராதிப்பார்கள், அந்த மனிதர்கள் கர்த்தருக்கு உண்மையாய் வாழுவார்கள், அந்த மனிதர்கள் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து வாழுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த வேத வசனத்தின்படி நான் சொல்லுகிறேன், இந்த தாவீது ராஜாவுக்கு வந்த அந்த வெளிப்பாடு, அந்த தரிசனம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு ஊழியர்களுக்கும், ஒவ்வொரு ஸ்தோத்திரம் பெரிய பெரிய உயர்ந்த நபர்களுக்கும் வருமானால் கர்த்தரே தெய்வம் என்று கர்த்தரை ஆராதிப்பார்கள். ஸ்தோத்திரம். பணத்தினாலேயோ இல்ல பெரிய அரண்மனையினாலேயோ இல்ல ஒரு பெரிய பங்களாவில் குடியிருக்கிறதுனாலயோ இந்த உலகத்துல நினைச்சிருப்பேன்னு நினைச்சிடாதுங்க பிரதர், நினைச்சிடாதுங்க சிஸ்டர். ஆனா நான் சொல்றேன், உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு வீடு இருக்கிறது. அந்த வீட்டுக்கு பேரு நித்திய வீடு, அந்த வீட்டுக்கு பேரு நித்திய காலமாய் வாழுகிற வீடு. அந்த வீட்டை குறித்த ஒரு பாரம் உங்களுக்கு இருக்கணும், அந்த வீட்டை குறித்த ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கணும், அந்த வீட்டை குறித்த ஒரு கவலை உங்களுக்குள்ள இருக்கணும், அந்த ஸ்தோத்திர நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். இங்க தாவீது ராஜா சொல்றாரு, நான் இந்த அரண்மனையிலே நான் நீடித்த நாட்களாய் குடியிருக்க மாட்டேன். இந்த அரண்மனையிலே எனக்கு சொந்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேனே, இந்த அரண்மனை எனக்கு சொந்தம் இல்லை. நன்மை வருகிறது எனக்கு உண்மைதான், கிருபை வருகிறது உண்மைதான், ஆனால் இது எனக்கு நிலையானது அல்ல. எனக்கு ஒரு நிலையான வீட்டை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த கர்த்தருடைய வீட்டிலே நான் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்காக ஒரு நித்திய வீட்டை, கர்த்தருடைய வீடு என்கிற அந்த வீட்டை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அது யாருக்கு கிடைக்கும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய தவறான காரியங்கள், பாவ காரியங்கள், பாவத்தினுடைய அந்த பிடியிலிருந்து விடுபட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு கர்த்தருக்காய் வாழுகிற பிள்ளைக்கு கர்த்தரால் ஆயத்தப்படுத்தப்பட்டு வைத்திருக்கிற அந்த கர்த்தருடைய வீடு கிடைக்கும். அந்த வீட்டில் நீ நீடித்த காலங்களாய், நீடித்த வருஷங்களாய் நிலைத்திருக்க முடியும். அல்லேலூயா. இந்த ஆண்டவரை உங்களுக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இது சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்டு மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், 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 ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன்.